अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरदिराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापितायुपतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे சுகதாதம் தபோநிதி. காஞ்சி மகாத்மியத்திலே இப்பொழுது 30வது அத்தியாயத்தை பார்த்து கொண்டு வர்றோம். இந்த அத்தியாயத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயமானது வைகுண்ட பெருமாள் எப்படி ஆவிர்பவித்தார் அப்படின்றத அந்த சரித்திரத்தை காட்டார். அந்த வைகுண்ட பெருமாள் வல்லவன் அதாவது பல்லவன் வில்லவன் அப்படின்னு 2 பேர். அவன் 2 பேருக்காக தான் அவதரித்தான், தான் ஆவிர்பவித்தான். எம்பெருமான் வைகுண்ட பெருமாள் ஆவிர்பவித்தார். அந்த சரித்திரத்தை சொல்லிட்டு வர யார் இந்த பல்லவர் வில்லவர்கள் அப்படின்னா, கிருத்தயுகத்தில் அதாவது இந்த காரிய வைகுண்டத்தை காத்து கொண்டிருந்த ஜெய விஜயர்கள். அவர்கள் தான் 3 ஜென்மங்களில் விஷ்ணு துவேஷிகளாக பிறந்து 4வது ஜென்மத்தில் விஷ்ணு பக்தர்களாக பிறந்தா பல்லவ வில்லவர்கள் அப்படின்னு அந்த சரித்திரத்தை பார்த்தோம். நேற்றைய தினம் அந்த விரோச்சனன், தகப்பனார் விரோச்சனன், தாயார் மஞ்சுளை, அவள் 2 பேரும் போய் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு வந்து கைலாசநாதனை வணங்கி வழிபட்டு 1 வருஷ காலம் அவனுக்கு அபிஷேகாதிகளெல்லாம் பண்ணி அந்த பரமசிவனாரிடத்துல ஒரு வரத்தை பெற்றார் அப்படின்ற பரியந்தமாக பார்த்தோம். ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளை பிறக்க போகிறா. அந்த 2 பிள்ளைகளும் தேஜஸ்விகளாக இருக்க போகிறா. அவள் 2 பேரும் தார்மிகர்களாக இருக்க போகிறா அப்படின்ற அந்த வரத்தை கொடுத்த அந்த பரமசிவனார் கைலாசநாதனாக அங்கேயே இருந்தார். காஞ்சியிலேயே இருந்து தான் மேல்கொண்டு பக்தர்களை அனுகிரகிக்கிறதுக்குன்னு நின்னார். இங்கே இந்த பக்கம் இந்த பல்லவ வில்லவர்கள் பிறந்தார்கள் அப்படின்ற பரியந்தமாக நேற்று பார்த்தோம். சதுர்த்தே ஜன்மனி புனः தாவைவைத்து பபூவத்து பல்லவோ வில்லவச்சேதி மஞ்சுளாதனயோ நிருப விரோச்சனோத வைதர்ப பத்னியா மஞ்சுளையா சக ஆனந்த தனயோ லப்த்வா நனந்த தனயோ லப்த்வா காஞ்சியாம் சம்போர் அனுகிரகாத்து அப்படின்னு அந்த 2 பிள்ளைகளை பெற்ற அந்த ராஜா விரோச்சனவன் பெருசாக சந்தோஷம் பட்டார். ததஸ்தஸ்யாக்ஞயா சம்போஹ புத்திராபியாம் சகிதோ நிருபः தத்வா ஸ்வராஜ்யே தௌ புத்திரௌ அபிஷிச்சிய விரோச்சனः அப்படின்னு தான் அந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அந்த வருஷம் முடிஞ்சதும் தன்னுடைய ஊரான அந்த விதர்ப தேசத்துக்கு போனான். அந்த விதர்ப தேசத்தில் அந்த பிள்ளைகளை வளர்த்தான். கடைசியில் அந்த 2 பிள்ளைகளுக்கு பிராப்த வயசு வந்த உடனே அவள் 2 பேருக்கும் அந்த ராஜ்யத்தை கொடுத்து தான் பத்னி சமேதனாக கைலாசத்தை நோக்கி சென்றான் அப்படின்னு காட்டுறது. கத்வா ஸ்வராஜ்யே தௌ புத்திரௌ அபிஷிச்சிய விரோச்சனः பத்னியா மஞ்சுளையா சார்த்தம் கைலாசம் பிரயயௌ நிருபः ததः சம்பிராப்ய தௌ ராஜ்யம் ததா பல்லவ வில்லவோ பிரம்மண்யௌ ச வதான்யௌ ச விஷ்ணுபக்தௌ பபூவத்துः. அவள் 2 பேரும் அந்த ராஜ்யத்தை பெற்றவர்களாக இருந்து பரம தார்மிகர்களாக அந்த ராஜ்யத்தை பாலனம் பண்ணி வந்தா. அந்த பல்லவ வில்லவர்கள் பிரம்மண்யௌச்ச வதான்யௌச்ச அப்படின்னு நல்ல, அதாவது இந்த வித்யை ஞானத்தை எல்லாம் பெற்றா, நல்ல வாக் சாமர்த்தியங்கள் எல்லாம் பெற்றா. அது மேலே விஷ்ணு பக்தியை பெற்றுட்டு தாங்கள் அங்கே கலவு யுகே து சம்பிராப்தே காஞ்சி மேத்திய தாவுபோ அஸ்வமேதேன யக்ஞேன தத்ர விஷ்ணு யஜிஷ்யதா அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இது துவாபரத்தினுடைய கடைசியில் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது மேல் கொண்டு இருக்கிற சரித்திர பாகத்தில் பெருமாள் ஆவிர்பவித்தார்னு சொல்லலை, ஆவிர்பவிக்க போறார்னு சொல்கிறார். ஏன்னா இன்னும் அந்த துவாபர யுகத்தில் தான் சொல்லிட்டு இருக்காரு. கலியுகத்தில் ஆவிர்பவிக்க போகிறார் பெருமாள். அந்த கலியுகத்தில் இவள் 2 பேர் போய் யஜ்ஞம் பண்ண போகிறா. அந்த யஜ்ஞம் பண்ணவே இந்த பெருமாள், இங்கே வைகுண்ட பெருமாள் ஆவிர்பவிக்க போகிறாருன்னு சொல்கிறார். அதை சொல்கிறார் இங்கே
கலோ யுகே து சம்பிராப்தே காஞ்சியும் ஏத்திய தாவுபோ அஸ்வமேதேன யக்னேன தத்திர விஷ்ணும் யஜிஷ்யதா. இவர் இந்த கதை சொல்லிருக்கிற காலத்துக்கு அவள் 2 பேர் இன்னும் அந்த ராஜ்யத்தை ஆண்டிருந்தா விதர்ப தேசத்திலே அப்படின்னு தெரியறது. அவர் சொல்கிறார், இவா இது மேலே 2 பேரும் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு போய் அஸ்வமேதத்தை பண்ணுகிறார். அந்த அஸ்வமேதத்தை பண்ணி தேன யக்னேன சந்துஷ்டः விஷ்ணு வைகுண்டநாயகः தயோர்த்வாபரயோः பூர்வம் சப்தயோः சனகாதிபிः காஞ்சியாம் வைகுண்டபவனம் ஸ்வாலயன் தர்சயிஷ்யதி அப்படின்னு பவிஷ்யத் காலத்தில் சொல்கிறார். அதாவது அந்த யஜ்ஞத்தாலே, அந்த அஸ்வமேத யஜ்ஞத்தாலே சந்துஷ்டி, அதாவது ரொம்ப சந்தோஷத்தை அடைந்த அந்த விஷ்ணுவானவன், வைகுண்ட நாயகனான அந்த விஷ்ணுவானவன் அவள் 2 பேருக்கும் முன்னாடி சனகாதிகள் எல்லாம் கொடுத்த சாபம் தீர இந்த காஞ்சிபுரத்திலேயே தன்னுடைய வைகுண்ட பவனத்தை அவள் 2 பேருக்கும் காட்டி அங்கே அவர்களை கைங்கரத்தில் ஈடுபடுத்துகிறான் அப்படின்னு காட்டுறார். வைகுண்டே யா நதி புண்ணியா விரஜாக்கியா சுபாவனி சாப்பி தத்ராஸ்வமேதாந்தே வேத்யாம் ஆவிர்பவிஷ்யதி. இந்த வைகுண்டத்தில் ஒரு நதி உண்டு, அதுக்கு விரஜை அப்படின்னு. அந்த விரஜா நதியும் கூட இந்த வைகுண்டத்தை எப்போ இங்கே காட்டுறானோ அவள் அந்த அஸ்வமேதம் முடிஞ்ச உடனே அந்த விரஜ நதியும் கூட இங்கே ஆவிர்பவிக்கும் அப்படின்னு காட்டுறா. வேத்யாம் ஆவிர்பவிஷ்யதி ஹஸ்திசைலஸ்ய வாயவ்யே தேச வைகுண்டநாயகா பிராதுர்பவிஷ்யதி ஹரிஹி நத்யா விரஜயா சஹா அப்படின்னு இந்த ஹஸ்திசைலத்துக்கு வாயவ்ய திக்பாகத்தில் தான் அந்த எம்பெருமான் ஆவிர்பவிக்க போகிறான் அப்படின்றத காட்டி, அந்த விரஜ நதியோட சேர்ந்து ஆவிர்பவிக்க போகிறா அப்படின்றத காட்டி பிராதுர்பவிஷ்யதி ஹரிஹி நத்யா விரஜயா சஹா ஜயश्च விஜயश्चोभौ முக்தசாபூத்த தான்ருபா புனఃப்ராப்னுவத காஞ்சியா தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு அந்த காஞ்சியிலேயே திரும்பவும் இந்த விஷ்ணு சாயுஜ்யத்தை அவள் பெற்று கைங்கரத்தை பண்ண போகிறா. அவள் 2 பேரும் ஜெய விஜயர்களாக திரும்பவும் சேர்ந்து எங்கள் கைங்கரம் பண்ண போகிறா. ஏச்சாப்பி மானவா பூமௌ காஞ்சியாம் வைகுண்டநாயகம் பஷ்யந்தி விரஜாஞ்சாப்பி தேயாஸ்யந்தி பராங்கதி. யாரெல்லாம் இந்த பூமியில் இந்த வைகுண்ட பெருமாளை போய் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவெல்லாம் யாரெல்லாம் இந்த விரஜையும் சேவித்து இந்த வைகுண்ட நாயகனான இந்த பெருமாளை சேவிக்கிறாளோ அவர்களெல்லாம் பராங்கதியான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைய போகிறார். ஏவம் அஷ்டாதசஸ்தானம் ஆஹாத்மியம் சாரங்கதன்வனஹா காஞ்சியாம் சத்யபிரதக்ஷேத்திரே கதிதம் தே மயான்ருப்பா. இப்படியாக காஞ்சியில் இருக்கக்கூடிய 18 க்ஷேத்திரங்களுடைய வைபவம் உனக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு காட்டுறா. அஸ்வமேதஸ்ய சாலாயாம் பிரம்மண பரமேஷ்டினः ஸ்தானான் ஏதானி ராஜேந்திரா புரோக்தானி அஷ்டாதசைவகி. இந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய ஸ்தானங்கள் இந்த காஞ்சியில் அந்த பிரம்மாவாலே இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த அஸ்வமேத தொடங்கி 18 க்ஷேத்திரங்கள் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. 18 ரூபங்களோட பெருமாள் இங்கே வந்து ஆவிர்பவித்தான். புரோக்தான் அஷ்டாதசைவகி அப்படின்னு ஏவம் சுரேந்திரை ரிஷிபிர் நிருபேந்திரைஹி தானைஸ் தபோபிர் யஜனைஸ் சுபூஜிதः தாத்தும் ச தேபியः சகலாம் புமர்த்தான் தத்ராவிராசீத் பகவான் முகுந்தா அப்படின்னு எத்தனை தேவதைகளோ எத்தனை ரிஷிகளோ எல்லாரும் வந்து யஜனம் பண்ணவே, அதாவது எம்பெருமானை பூஜிக்கவே, அவர்களெல்லாம் கேட்ட புருஷார்த்தங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த க்ஷேத்திரங்களெல்லாம் தான் ஆவிர்பவித்தான் முகுந்தனானவன். அத்தஸ்து தத் க்ஷேத்திரம் அபூத் சுபுண்யம் சத்யவிரதாக்கியம் பரமம் ஹரே பிரியம் புரீச்ச காஞ்சி கலிகல்மஷக்னி பபூவ வைகுண்ட பலப்பிரதான்றாம் அப்படின்னு அந்த எம்பெருமான் 18 க்ஷேத்திரங்களில் நின்னபடியாலே இந்த காஞ்சிக்கே ஒரு பெரிய வைபவம் உண்டாயிற்று. சத்யவிரதம் அப்படின்ற இந்த க்ஷேத்திரம் எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியமாக போயிடுது. இந்த காஞ்சி இந்த கலிகல்மஷத்தை, அதாவது கலியுகத்தினுடைய தோஷத்தை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கிறது, எல்லாருக்கும் வைகுண்ட பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றதோட இந்த 30வது அத்தியாயம் முடிவடைந்தது. இது மேலே 31, 32 2 அத்தியாயங்கள், ஒன்று பெரிய அத்தியாயம், ஒன்று சின்ன அத்தியாயம். அந்த பெரிய அத்தியாயத்தில் என்ன சொன்ன போகிறான்னா, ஆட்சி 18 க்ஷேத்திரங்களும் காட்டியாச்சு, இனிமே என்ன இருக்குது காஞ்சியில் பாக்கின்னா ஒன்று இருக்குது. இந்த டூரிஸ்ட்டுகள் எல்லாம் வரா பாருங்க. இந்த டூரிஸ்ட்டுகள் எல்லாம் அங்கே கோவிலுக்கு வந்தா, தேவப்பெருமாள் சந்நிதிக்கு வந்தா, தேவப்பெருமாள் எங்கே இருக்கான்னு கேட்க மாட்டான். பல்லி எக்கடு உந்தின்னு வருவா. அந்த பல்லி சரித்திரத்தை சொல்ல போகிறா இப்போ 31வது அத்தியாயத்தில். அந்த பல்லி எதனால அந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு வந்தது, தேவப்பெருமாளுக்கான ஒரு ஒரு அளவு மதிப்பு கம்மின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு பெரிய மதிப்போட ஏன் அங்கே உட்காந்துருக்க அந்த பல்லி அப்படின்ற ஒரு சரித்திரத்தை இந்த 31வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அதை பார்க்கணும். நாரதர் சொல்கிறார், புரா தேவசபா மத்தியே மகேந்திர பாகசாசனா
ஆசீத் சிம்ஹாசனே திவ்யே சமாசீன சுரை சஹா. முன்னொரு காலத்தில் இந்திரன், தேவேந்திரன், பாகசாசனம்னா இந்திரன், அவன் தன்னுடைய லோகமான அந்த தேவலோகத்தில் ஒரு பெரிய ஓலக்கம், தன்னுடைய பெரிய இந்த ஓலக்கத்தில் தான் சிம்மாசன ரூಢனாக உட்காண்டிருந்தான். ததா கேச்சின் மகாபிராஜ்ஞாக பிராமணா பிரம்மவித்தமாக ஆஜக்பு சகிதா திரஷ்டும் கதாச்சித் பாகசாசனம். அந்த இடத்துக்கு அந்த இந்திரனை பார்க்கணும், அவன்கிட்ட கொஞ்சம் காரியங்கள் இருக்கிறது, அவனை பார்க்கணும் அப்படின்றபடியாலே சில பிராமணர்கள் சேர்ந்தார்கள். அகஸ்தியோ பகவான் அத்ரிஹி மிருகண்டுர் கௌதமோ மகான் பார்கவச்சவனோ வித்வான் ததான்யேச்ச மகர்ஷயா. எந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்தான்னா பட்டியலிட்டு காட்டுறார். அகஸ்தியர் வந்தார், மிருகண்டு அப்படின்ற ஒரு ரிஷி வந்தார். இந்த மிருகண்டு அப்படின்னு பார்க்குறோமே, இவர் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எல்லாம் எங்கே மிருகண்டுவை பார்க்கலாம் அப்படின்னா திருக்கோவலூர் போகணும். திருக்கோவலூர் க்ஷேத்திரம் இருக்கிறது, அது அந்த அண்ணாமலை இது இருக்கிறதோ இல்லையோ அந்த பிராந்தியம், அந்த இடத்துல திருக்கோவலூர் க்ஷேத்திரம் இருக்கிறது. அது நடுநாடு திருப்பதி அப்படின்னு பேர். அந்த திருக்கோவலூர் போனால் அந்த இடத்துல பெருமாள் திரிவிக்ரமனாக நிற்கிறான். பெரிய திருவுருவம், ரொம்ப ஆச்சரியமாக நிற்கிறார் திரிவிக்ரம பெருமாள். அந்த திரிவிக்ரம பெருமாள் நிற்கிறது மிருகண்டுவனுடைய அந்த ஆசிரமத்தில். அது மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் தான் அந்த பெருமாள் நிற்கிறார். அந்த ரிஷி இங்கே வந்தார், அதை காட்டுறது. மிருகண்டு கௌதமோ மகான், கௌதம மகர்ஷி வந்தார். பார்கவா சவனஹா வித்வான் ததான்யேச்ச மகர்ஷியா. பார்கவர் என்ன, செவனர் என்ன, முதலான எத்தனையோ மகர்ஷிகள் எல்லாம் சேர்ந்தார். தான் ஆகதான் சமுத்வீக்ஷ குருனா சகதேவராட்டு பூஜயித்வா யதாநியாயம் பப்ரச்ச குஷலன் விஜான். அந்த பெரியவர்கள் எல்லாம் வந்தா அப்படின்ன உடனே அவர்களுக்கு உரிய அந்த மரியாதைகள் எல்லாம் செலுத்தி அவர்களுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் கொடுத்து அவர்கள் எல்லாம் ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அவன் குஷலம் விசாரிக்கிறான். க்ஷேமமாக இருக்கீங்களா, நன்னா, அதாவது உங்களோட தபஸெல்லாம் நன்னா போகிறதா, எல்லாம் க்ஷேமமா அப்படின்னு கேட்குறான். பூஜகித்வா யதாநியாயம் அப்ரச்ச குஷலம் விஜான் தைச்சாபி பிருஷ்டகுஷலம் நிவேத்ய ஸ்வபுரந்தரஹ ததா பப்ரச்ச தர்மார்த்த நிச்சயம் த்விஜசத்தமான். அவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷம், வந்ததுக்கும் இப்படி உபச்சரிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர்களும் இந்திரனை குஷலம் கேட்டா. நீ நன்னா இருக்கிறியா, உன்னுடைய ராஜ்யபாரங்கள் எல்லாம் நன்னா போகிறதா அப்படின்னா அந்த பரஸ்பரம் குஷலங்கள் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த இந்திரன் ஒரு தடவை அந்த பிராமணர்களுடைய காலில் விழுந்து ஒரு காரியம் கேட்குறான், ஒரு விஷயத்தை கேட்குறான். சதுர்ணாம் ஆசிரமானாம் ஹி கரியான் உதாகிருதா. இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரத்தில் பார்க்குறச்ச, இந்த புராணங்கள், இந்த இதிகாசங்கள் எல்லாம் பார்க்குறச்ச ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் இருக்கிறது. நமக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெரியவர்கள் எல்லாம் போகிற பாருங்க, யாராவது பார்க்கறதுக்கு இந்த பெரியவர்கள்லாம் போகிறாங்க. நாமளே பெரியவர்களை சேவிக்கிறதுக்கும் போகிறோம். இந்த ஜிஆர் சுவாமிகளோ இல்லை பெரிய ஞானிகளோ அப்பேற்பட்டவர்களெல்லாம் சேவிக்க போகிறச்சே, போன உடனே போனேன்னா அவரை பார்த்தேனா, சேவிச்சேனா இல்லை பார்த்தேனா திரும்பி வந்தேனா அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, அங்கே போன ஒரு பலத்துக்கு அவர்களை விழுந்து சேவித்து எனக்கு எது ஹிதமோ அதை உபதேசம் பண்ணுன்னு கேட்டு பெற்று வரணும். ஏன்னா அப்பேற்பட்ட பெரியவர்களுடைய ஹிதம், அந்த உபதேசம் இருக்கிறது இல்லையோ, அதுதான் நம்ம காக்குமே ஒழிய நாம் ஏதோ இப்படி ஓடிட்டு இருந்தால் அதெல்லாம் காக்காது. அப்போ அந்த பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறாளே, அவர்கள்கிட்ட விழுந்து நமக்கு இருக்கிற சந்தேகங்களை தான் தீர்த்து வச்சுக்கணும். அந்த மாதிரியா இந்த இந்திரன் அந்த ரிஷிகள் எல்லாம் வந்த உடனே, உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணின உடனே அவர்களுக்கு காலில் விழுந்து ஒரு விஷயத்தை கேட்குறான். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, தர்ம சந்தேகம் இருக்கிறது. என்னது அதை சொல்கிறான். சதுர்ணாம் ஆசிரமானாம் ஹி கரியான்க உதாகிருதா. 4 ஆசிரமங்கள் இருக்கிறது. பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். பிரம்மச்சாரி அப்படின்னா இன்னும் இந்த சின்ன பிள்ளை, கல்யாணம் ஆகாத பிள்ளையாக இருக்கிறானோ இல்லையா, அந்த உபநயனம் ஆயிருக்கிறது, கல்யாணம் ஆகலை, அப்பேற்பட்ட பிள்ளைக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னு பேர். அந்த அந்த ஆசிரமத்துக்கு பிரம்மச்சரியம் பேர். அது மேலே கல்யாணம் ஆயிடுத்துன்னா கிரகஸ்தாசிரமம்னு பேர். கல்யாணமாச்சு, கிரகஸ்த வாழ்க்கையில் முடிச்சுட்டு ஒரு விரக்தியோட காட்டை நோக்கி போனா அப்படின்னா, பத்னியோடயே இருக்கா ஆனால் காட்டை நோக்கி போய் அந்த விரக்தியோட இருக்கா அப்படின்னா அதுக்கு வானப்பிரஸ்தம்னு பேர். அந்த பத்னி பரிஜனங்களையும் துறந்து தான் ஏகாகியா போயிட்டான் அப்படின்னாக்கா அது சந்நியாசம் அப்படின்னு பேர். இப்படியாக 4 ஆசிரமங்கள் இருக்கிறது. அந்த 4 ஆசிரமங்களில் எது பெருசு, எது உத்தமம் அப்படின்னு கேட்குறான். அதுதான் அவருடைய கேள்வி. சதுர்ணாம் ஆசிரமானாம் ஹி கரியாந்த உதாகிருதா தமாசிரமம் புண்ணியதமம் முனைய பிரபுவந்துமே. இந்த முனிகளெல்லாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கீங்களே, எல்லாரும் தர்மத்தை நன்னா தெரிஞ்சவா தானே. அப்போ இந்த 4 ஆசிரமங்களில் எது உத்தமம் அப்படின்றத நீங்கள் நிர்ணயம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஏவம் இந்திரேண சம்பிருஷ்டாக தமோச்சூர் முனிபுங்கவாக ஆசிரமானாம் ஹி சர்வேஷாம் ஜியாயான் ஏவ கிரகாசிரமஹா. அவன் எல்லாம் ஒருத்தருக்குள்ள பேசிட்டு உடனே இந்திரனுக்கு சொன்னான்,
இந்திரனே, இந்த 4 ஆசிரமங்களுக்குள்ளே ரொம்ப சிரேஷ்டமான ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம், அதாவது இல்லற வாழ்க்கை, அதுதான் ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஆசிரமம் அப்படின்னு காட்டுறான். எதனாலே அதை சொல்றா? குருவந்தி முனைய சர்வே ஸ்ரேஷ்டம் கார்ஹஸ்தியம் ஆசிரமம், அதாவது ஆசிரமாணம் ஹி சர்வேஷாம் ஜாயான் ஏவ கிரகாசிரமः ந தாதிருஷோஸ்தி லோகேன்யோ ஹி ஆசிரமோ தர்மசாதனः. அந்த கிரகஸ்தாசிரமக்கு சமானமாக தர்மத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் வேற ஒன்று இல்லவே இல்லை. ஏன் யோசனை பண்ணி பாருங்க, பிரம்மச்சாரியாக இருந்தாலும் வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் எல்லாரும் ஆசிரியிக்க வேண்டியது ஒரு கிரகஸ்தனை. ஏன்னா சம்பாதிக்கிறவன் கிரகஸ்தன். பிரம்மச்சாரி சம்பாதிக்க மாட்டான், வானப்பிரஸ்தன் சம்பாதிக்க மாட்டான், சன்னியாசியும் சம்பாதிக்க மாட்டான். பின்ன அவளுக்கு எல்லாருக்கும் யார் பிக்ஷை இடுறவான்னா கிரகஸ்தான். அவன் சம்பாதிச்சு தான் மட்டும் சாப்பிட்றதில்ல, தன்னுடைய குடும்பத்தை போஷணம் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, இவாள் எல்லாரையும் போஷணம் பண்ணுறான். அத்தனை பேரையும் தான் வளர்க்கிறபடியாலே, தான் அந்த போஷணம் பண்ணுறபடியாலே கார்ஹஸ்தியம்ன்றது அவ்வளோ சிறந்த ஒரு ஆசிரமம். தர்மத்தை பாலனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரேஷ்டமான ஒரு ஆசிரமம். அதுதான் அந்த கட்டம் அப்படின்றத இந்த முனிகளெல்லாம் சொன்னார். குருவந்தி முனைய சர்வே ஸ்ரேஷ்டம் கார்ஹஸ்தியம் ஆசிரமம் தஸ்மாத் தமேவ தேவேந்திர ஸ்ரேஷ்டம் வித்யாதி கிரகாசிரமம். முனிகள்னா ஞானிகள் அப்படின்னு அர்த்தம் இங்கே. அப்போ இந்த ஞானிகள் எல்லாம் இருக்காள் இல்லையோ, வேதங்கள் எல்லாம் நல்லா படித்தவா, அதை நல்லா உணர்ந்தவா, அந்த ஞானிகள் எல்லாம் இருக்காள் இல்லையோ, அவள் எல்லாம் கிரகஸ்தாசிரமத்தை தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறா. ஆனபடியால் இந்திரனே, நீ தெரிஞ்சுக்கோ, இந்த கிரகஸ்தாசிரமம் தான் சிறந்தது, சால சிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே இதிதேஷு புருவானேஷு வாக்பத்திர் விஸ்மயான்விதா தத்திர திக்ருத்திய தான் விப்ரான்னு உவாச்ச வசனன்றிருப்பா. இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறச்சே பக்கத்தில் அந்த தேவர்களுக்கெல்லாம் குரு அந்த ப்ரஹஸ்பதி அப்படின்றவர் உட்காண்டிருந்தார். அந்த ப்ரஹஸ்பதியானவர் இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த ரிஷிகள் எல்லாம் திக்காரம் பண்ணா. நீங்களெல்லாம் சொல்கிறது தப்பாக இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் திக்காரம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா கரியான் பிரம்மச்சரியாக்கியா பரமஹா பிரதமாசிரமஹா. அவர் குரு அந்த ப்ரஹஸ்பதி சொல்கிறார், நீங்கள் சொல்கிற மாதிரி கிரகஸ்தாசிரமம் சிறந்தது இல்லை. இன்னும் கேட்டால் இந்த பிரம்மச்சாரி ஆசிரமம் இருக்கிறதே அதுதான் ரொம்ப சிறந்தது. முதல் ஆசிரமமான இந்த பிரம்மச்சாரி ஆசிரமம் இருக்கிறதே அதுதான் ரொம்ப சிறந்தது. தமுல்லங்கிய கதம் ப்ரூத யூயம் ஸ்ரேஷ்டம் கிரகாசிரமம் அனாலோச்சேஷ்ட சாஸ்திரார்த்தானு சர்வே மூடதியோ யதா அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுட்டுருக்கேன் பேருக்கு சொல்கிறீங்களே, யாரும் சாஸ்திரத்தை தெரிஞ்சதாவே தெரியலையே. எல்லாருக்கும் இந்த மௌಢ்யம் இருக்கிறதே, எல்லாம் இந்த மாதிரியான இந்த பிரம்மச்சாரி ஆசிரமமே உத்தமமானது அப்படின்றத மீறி அது என்னமா நீங்கள் கிரகஸ்தாசிரமத்துக்கு அந்த சிறப்பை சொல்கிறீங்க, அதெல்லாம் கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி இத்யுக்தவந்தம் தீஷணம் தே சமீக்ஷாத அத கர்விதம் ஷேபு பிரகுபிதா சத்ய தமனர்த்தார்த்தவாதினம் அப்படின்னு. அது அந்த ப்ரஹஸ்பதி சொன்னது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அங்கே நிறைஞ்ச அந்த அத்தனை ரிஷிகளுக்கும் தெரியும் ப்ரஹஸ்பதி சொன்னது தப்புன்னு. இருந்தாலும் நான் தேவர்களுக்கெல்லாம் நான் தான் குருன்னு காட்டிக்கிறதுக்கு அந்த அகங்காரத்தோட இந்த பேச்சு பேசியிருக்கா இல்லையா, அந்த அகங்காரத்தை அடக்கணும்னு என்ன பண்ணணும்னா நாங்களெல்லாம் சேர்ந்து சாப்பம் விடுறோம். இந்த ப்ரஹஸ்பதியை பிடியும் சாப்போம். எப்போ சாஸ்திரத்துக்கு விருத்தமாக ஒன்று சொல்லி அதுதான் சாஸ்திரம் சொல்கிறதும் போய் சொல்கிறீரோ, அப்போ நீர் இந்த மாதிரி தேவலோகத்தில் இருந்து எல்லாம் நிற்கிறதுக்கு உனக்கு இந்த யோக்கியதை கிடையாது, பிடின்னு சாப்பம் அப்படின்னு இந்த சாப்பத்தை சொல்கிறார். யஸ்மாத்வம் அவலேபேன சர்வான்ன சத்தியவாதினः அதிக்ஷிபசி மந்தாத்மன்னு ஹீனார்த்தம் ஸ்வர்த்தவத் குருவன்னு அப்படின்னு. எப்போ நாம் எல்லாம் உண்மையை சொல்லியிருக்கிறச்சேவும் எங்கள் எல்லாம் இந்த மாதிரி நீ கேவலம் படுத்துறியோ, எப்போ எங்கள் எல்லாம் இந்த மாதிரி அவமானப்படுத்துறியோ, அப்போது இந்த சாபம் உனக்கு உண்டாக கடவுது. தஸ்மாத் இத பிரபதித்தோ பூயான் தாரித்ர பீடிதா சர்வதுக்க சமாயுக்தோ பவரோகை பிரபீடிதா அப்படின்னு. நீ இனிமேல் இந்த லோகத்தில் இருக்க முடியாது, நீ பூமிக்கு கிளம்பு. அந்த பூமியிலையும் நீ சுகமாக இருக்க முடியாது, நீ அத்தியந்த தாரித்திரத்தோட கூடியிருப்பு. தாரித்திரம்னா ஒரு செல்லி காசு கிடையாது கையில், அந்த மாதிரி ஒரு ஏழையாக பிறப்பாய் அப்படின்னு காட்டுறார். அதை சொல்கிறார் இங்கே. தஸ்மாதித பிரபதித்தோ பூமியாம் தாரித்ர பீடிதா சர்வதுக்க சமாயுக்தா. எல்லா துக்கங்களும் உனக்கு வந்து சேரட்டும். எத்தனை நல்லா இருக்குது பாருங்க இந்த சாப்பம். எல்லா துக்கங்களும் உனக்கு வந்து சேரட்டும் அப்படின்றா. ஸோ சர்வதுக்க சமாயுக்தா பவ ரோகை பிரபீடிதா. எத்தனை ரோகங்களோ அதெல்லாம் உனக்கு வந்து சேரட்டும், எத்தனை துக்கங்களோ உனக்கு வந்து சேரட்டும். ஒரு செல்லி காசும் கையில் இருக்காது, தாரித்யம், சாப்பிட்றதுக்கு கத்தி இல்லாத இடத்துல போய் பெறா.
இதுதான் சாபம். அதை சொன்ன உடனே இது சப்தா குரும் சர்வே பிரஜக்முஸ்தே யதாகதம். இந்த மாதிரி சாபம் விட்டுட்டு இனிமேல் அவன் இங்கே இருக்க முடியாது, இந்த மாதிரி எப்போ அவமானம் பண்ணானோ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டான். எல்லா முனிகளும் கிளம்பி போயிட்டான். அதை கிளம்பி போன உடனே தத்த சப்தோ குருர் விப்ரைஹி தட்சணான் ஞபதட்சிதவ். அந்த பிராமணர்களுடைய சாபம், ஒரு பிராமணனுடைய சாபம் தாங்கிறதே பெரிய கஷ்டம் இந்த லோகத்தில். அதில் இத்தனை பேர், ஒவ்வொருத்தரும் அத்தனை பெரிய ரிஷிகள். வருமே சாமானியத்துக்கு வருமே, அதாவது துணைநூல் மார்பில் அந்தனர் அப்படின்னு ஆழ்வார் காட்டுறாரு. அந்த மாதிரி வருமே 2 யஜ்ஞோபவீதத்தில் மார்பில் தொங்க விட்டுண்டேன், நானும் ஒரு பிராமணன் நாம எல்லாம் சொல்லிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி பிராமணர்கள் கிடையாது இந்த ரிஷிகளெல்லாம். அகஸ்தியர், கௌதமர், மிருகண்டு ஒருத்தொருத்தரும் பிரம்மவித்தமர்கள். அப்பேற்பட்ட அந்த பிரம்மஜானிகள் எல்லாம் சேர்ந்து ஒத்த குரல்ல அத்தனை பேரும் ஒரு சாபம் விட்டாலும் இல்லையா, அதாவது தாங்க முடியல அந்த குருவுக்கு. அந்த க்ஷணத்திலேயே இங்கே விழுந்துட்டான், இந்த பூமியில் விழுந்துட்டார். தரசப்தோ குருர் விப்ரைஹி தட்சணான் ஞபதட்சிதௌ கஸ்மின்சித் நர்மதா தீர கிராமே பிராமண மந்திரே. நர்மதா நதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த நர்மதா கரையில் ஒரு பிராமணனுடைய வீட்டில் தான் பிறந்தான் குரு. உஞ்சவிருத்தேர் தரித்திரஸ்ய ஜக்ஞே தஸ்ய சுதோன்றிருப்பான். அந்த பிராமணன் எப்படி இருந்தாலும் உஞ்சவிருத்தி பண்ணுறவன். அவனுக்கு பெரிய பணங்காசுகளெல்லாம் கிடையாது. அவன் உஞ்சவிருத்தின்னா என்னென்னா, ஊருக்கு வெளியில் போகணும், அந்த வயல் வழி இருக்கிற இடத்துல போகணும். அங்கே நெல்லெல்லாம் அதாவது விளைச்சிருப்பான். அந்த நெல் இதுக்கு தமிழில் என்ன சொல்கிறேன்னு தெரியல, மாடுறது இப்படின்னு நம்ம ஊரில். அந்த மாதிரி அந்த நெல்லெல்லாம் மண்ணதுக்கு அப்புறம் அதாவது அந்த அந்த தானியங்கள்லாம் பறிக்கிற தானியங்கள்லாம் பறிக்கிறா இல்லையா, அதெல்லாம் பறித்து அவெல்லாம் எடுத்துன்னு போனதுக்கோ அதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிறது, அந்த சிந்தி இருக்கிற தானியங்கள் என்ன இருக்கிறதோ அதை எடுத்துன்னு வரணுமா. அதை எடுத்துன்னு அது கிடைச்சா எடுத்து வரணும். கிடைக்கமான்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு வரலையோ. அங்கே சிந்தி இருக்கிறது கிடைச்சால் அதை எடுத்து வரணும். அந்த கிடைச்சதை வச்சு சாப்பிட்டு அதுலேயும் அதிதிகள் அவளுக்கு கொடுத்துட்டு பாக்கி இருந்தால் இவன் சாப்பிடணும். இதுக்கு தான் உஞ்சவிருத்தியும் பேர். அந்த உஞ்சவிருத்தியை பண்ணுற அந்த பிராமணன் இருந்தால் உஞ்சவிருத்தேர் தரித்திரஸ்ய ஜக்னேதஸ்ய சுதோன்றிருப்பா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பிராமணனுக்கு தான் பிறந்தான். ஆனால் என்ன ஒரு தௌர்பாகியம்னா, ஜாத்த மாத்திரே து ஜனனி ஜெகாம யமசாதனம். அவன் பிறந்த மாத்திரத்தில் தாயார் மரிச்சுட்டான், அவன் தாயார் போயிட்டான். அது கிளேஷேன மகதா பித்ரா ரட்சித்தோ அத்தியந்த பாலகா அப்படின்னு அந்த தகப்பனார் ரொம்ப கிளேஷப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பித்தார். அந்த மாதிரி இருக்கிறச்சே தத்த சம்வத்சரே பூர்ணே மிருதோபூ ஜனகோபிச்ச அப்படின்னு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த தந்தையானவன் வளர்க்க ஆரம்பிக்கிறச்சே 1 வருஷ காலம் வளர்த்தான். அந்த பிள்ளைக்கு ஒரு பிராயம் நிறையறதுக்குள்ளே தகப்பனாரும் மரித்து போகிறான். 2 பேரும் போயிட்டா. இந்த பிள்ளை அந்த அநாதனாய் போயிட்டா. அந்த மாதிரி இருக்கிறச்சே ருதத்தோ பாலகஸ்யாஸ்ய நைவ சம்பந்தி பாந்தவாக, அவனுக்கு ஒரு சம்பந்திகளும் கிடையாது, ஒரு உறவுக்காரர்களும் கிடையாது. இந்த மாதிரி அநாதனா அங்கே கடந்தான். யயா கயாச்சித் கிருபையா ரட்சித்தோ பாலகஸ்ததா மிருதுஷையா தஸ்யாசீத்து நச்ச தம்ச நிவாரகாக. ஏதோ ஒன்று வளரணும், யாரோ ஏதோ ஒன்று போடுவா, அதை சாப்பிட்டு அப்படி வளர்ந்தான் அந்த பிள்ளை. எந்த அளவுக்குன்னா, இந்த கொசு கடிக்கிறச்சு அதை அதை தள்ளுறது, அந்த கொசு ஓட்டுறதுக்கும் கூட ஆள் கிடையாது, அவனை சுற்றியே ஆள் கிடையாது. அந்த மாதிரி இருந்தான், அந்த துக்கத்தோடு இருந்தான் அந்த பிள்ளை. ஏயா கயாச்சித் கிருபையா ரட்சித்தோ பாலகஸ்தகா ததா மிருதுஷையா தஸ்யாசீத்து. அவனுக்கு மெத்துன்னு ஒரு படுகை கிடையாது, தூங்கிறதுக்கு ஒரு கரடுமுரடான அந்த மண்ணுக்கல் இருக்கிற நிலம்தான் ஒரு பூமியாக இருந்தது அவனுக்கு தூங்கிறதுக்கு. அந்த மாதிரி இருந்தது. மிருதுஷையான தஸ்யாசீத்து நச்ச தம்ச நிவாரகாக ஏவம் சம்வர்தித்தோ பால்யே ஷயானோ எத்திர குத்திரச்சித் உபநீதச்ச கிருபையா கேனச்சித் பிராமணேன சகா. ஆனால் அவனுடைய பாக்கியத்துக்கு யாரோ ஒரு பிராமணன், யாருன்னு ஊரு பேரு தெரியாத ஒருத்தன், அவன் இந்த பிள்ளையை பார்த்து, சரி இவன் இந்த மாதிரி பிறந்திருக்கிறானே, அதாவது இந்த பிராமணனுக்கு ஒரு தரித்திர பிராமணனுக்கு பிறந்திருக்கிறானே, சரி இவனுக்கும் பூனல் போட்டு வைப்போம் அப்படின்னு இந்த யஜ்ஞோபவீதத்தை போட்டான். உபநயனம் பண்ணினான். உபநீதச்ச கிருபையா கேனச்சித் பிராமணேன சக ததஸ்து யௌவனம் பிராப்பிய குச்சேல குச்சிதாசனः பபூவ பிருஷ நிர்வேதம் ஆபன்னோத்யந்த துர்பகः பீடித்தோ வியாதிபிர் நித்யம் மனோரத சதாகுலா அப்படின்னு அவனுக்கு அந்த மாதிரி வளர்ந்துட்டே வந்தால் அவனுக்கு யௌவனம் பிராப்தமாச்சு. டீனேஜ் அப்படின்றவருக்கு அந்த யௌவனம் பிராப்தமான உடனே அவனுக்கு
இன்னும் நிறைய ரோகங்கள் எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சுடுத்து. அவனுக்கு நிறைய துக்கங்கள் எல்லாம் வந்துடுத்து. குச்சேலகா உடுத்திக்கிறதுக்கு ஒழுங்காக ஒரு துணி கிடையாத போச்சு அவனுக்கு. அந்த மாதிரி இருந்தான். பீடித்தோ வியாதிபிர் நித்தியம் மனோரத சதாகுலா சகதாச்சின் நிருபஸ்ரேஷ்ட தபசே கிருத்தநிச்சய யௌ பாகீரதி தீர்த்தம் புண்ணியவிருட்ச லதாயுதம். பார்த்தான் பிள்ளை, இனிமேல் தபஸ் பண்ணி இந்த பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணி என்னுடைய இந்த தாரித்திரத்தை போக்கிக்கணும், இனிமே கத்தியே இல்லை அப்படின்னு தபஸ் பண்ணுறதுக்கு அந்த பாகீரதி அதாவது கங்கா தீரத்துக்கு போனான். அந்த இடத்துல யயோ பாகீரதி தீரம் புண்ணியவிருட்ச லதாயுதம் தத்ரோபவிஷ்டம் அத்ராட்சீத்து பரத்வாஜம் மகாமுனி. அந்த பாகீரதி கரையில் கங்கை கரையில் பரத்வாஜ முனிவரை பார்த்தா இந்த பிள்ளை. பார்த்த உடனே ஒரு ஆனந்தம். பாட இத்தனை நாளுக்கு ஒரு பிரம்மஜானியை பார்த்தோம், இனிமே அவர் திருவடியை பிடிச்சிடுவோம் அப்படின்னு தம்பிரணம்ய மகாபாகம் பிராமணோ வாக்கியம் பிரவீத். உடனே அந்த பிள்ளை சொன்னா, அந்த முனிவரை பாரத்வாஜ முனிவரை பார்த்து ஒரு வாக்கியத்தை சொன்னா, கேனாஹம் அஸ்மி விப்ரேந்திரா தரித்ர பாப கர்மணா மாதா பித்ருபியாம் ஹீனश्च பால்யாத் ஆரப்ய துக்கிதா நிஸ்ரீகோ பிரஷ்ட சங்கல்பா கதன்னாதश्च கேவலம் யத்யஹம் சுகமுத்ஸ்ருஜ்ய பௌமம் துக்க சமன்விதம் இச்சாமி வாதவ கர்த்தும் பரமம் விஷ்ணு துஷ்டிதம் அப்படின்றான். நான் எதனாலே இந்த மாதிரி பிறந்திருக்கேன்னு புரியலையே, நீர் தான் கொஞ்சம் எனக்கு சொல்லி அருளவணும். நான் எதனாலே இந்த மாதிரி தரித்திரா பிறந்திருக்கேன், ஏன் என்னுடைய மாதா பிதாக்களால் தாயார் தாப்பா நான் 2 பேரும் மறித்து போனா, எனக்கு ஏன் இத்தனை வியாதிகள்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது, நான் என்ன பாவம் பண்ணியிருக்காக எனக்கு இந்த சிக்ஷை அப்படின்னு கேட்குறான். நிஸ்ரீகோ பிரஷ்ட சங்கல்பா, எனக்கு ஒரு சொல்லி காசு கிடையாது கையில், நான் என்னத்தை யோசனை பண்ணாலும் அது நடக்க மாட்டேன்றது. நான் என் பாட்டுக்கு நான் யோசனை பண்ணுவேன், இது பண்ணணுமே அது பண்ணணுமே யோசனை பண்ணுவேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேன்றது, பிரஷ்ட சங்கல்பனா இருக்கிறேன், எதனால இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே இச்சாமி வா தபக்கர்த்தும் பரமம் விஷ்ணு துஷ்டிதம் அப்படின்னு எல்லாம் போக்கணும்னா நான் விஷ்ணுவை குறித்து ஒரு பெரிய தபஸ் பண்ணணும்னு இருக்கேன், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறா. தத்திர துர்நிகிரகம் சித்தம் சஞ்சலம் மே பவத்யலம் தஸ்மாத் இஹ பராபியாம் மாம் சுகாபியாம் ஹீனமாகதம் திராத்துமரசி விப்ரேந்திரா யதாஹம் முக்தி மாப்னுயா. நான் இந்த மாதிரி தபஸ் பண்ணணும்னு முன்னாடி ஆரம்பித்தா போதும் கூட என்ன நடந்ததுன்னா மனசு ஒரு படி நிற்க மாட்டேன், ஒரு நிலை நிற்க மாட்டேன்றது, சஞ்சலமாக அங்கங்கே ஓடுறது. அதாவது வயிறுக்கு நன்னா ஒரு சாப்பாடெல்லாம் கிடச்சிருந்தாதான் தபஸ் நிற்கும் அப்படின்னு நான் சொல்கிறவா உண்டு. முதல்ல வயிறுக்கு ஏதாவது விழுந்தாதான் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள். இப்போது நம்ம எல்லாம் மத்தியானம் நல்லா சாப்பிட்ருக்கோம், சாயங்காலம் ஏதாவது டீ காஃபியில் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே உட்காந்து இந்த கதையை கேட்போம். ஒரு ஏகாதசி நாள் யாரான பட்னி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தாலனோ ஒரு கொஞ்சம் கூட தீர்த்தம் சாப்பிடல, ஒன்றுமே சாப்பிடல அப்படின்றவாளை சாயங்காலம் இந்த மாதிரி உட்காந்துட்டு 1/2 மணி சொல்கிறவன் கொஞ்சம் தப்பித்தவரை ஒரு 3/4 மணி சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற இல்லையா? அது ஏன் அப்படின்னா அது வயிறு கொஞ்சம் புளுத்தியே இருக்கவே இதெல்லாம் கேட்கறதுக்கு சௌக்கியமாக இருக்குது. ஆமாம் சந்தோஷம் சந்தோஷம் அப்படிங்குவோம். இந்த வயிறு வாடிண்டே இருக்கிறச்சே மனசு நிற்க மாட்டேன்றது. அதான் சொல்கிற அந்த பிள்ளை. ஆனபடியாலே திராத்து மனசு விப்ரேந்திரா யதாஹம் முக்தி மாப்தியா, எனக்கு மோட்சம் கிடைக்கணும், ஆனபடியாலே எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீர் தான் சொல்லணும், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு அந்த பரத்வாஜரை கேட்ட உடனே பரத்வாஜ சொல்கிறா. இது தஸ்ய வச்சஸ்ருத்வா பரத்வாஜோ மகாமனாக தியாத்வா முகூர்த்தம் தபசா தம் விஜ்ஞாய ப்ரஹஸ்பதிம் சப்தம் மகர்ஷிபி பூர்வம் ஏவம் பூதம் சுதுர்பகம் தஸ்ய நிஷ்கிருதிம் அன்விச்சன்னு உவாச்ச த்விஜபுங்கவ. அவர் பிரம்மஜானி, திரிகால ஜானியானவர். அவருடைய தபஸு பிரபாவத்தால் ஒரு முகூர்த்தம் கண்ணை மூழ்ண்டு என்ன நடந்ததுன்றதை யோசனை தியானம் பண்ணி பார்த்தார். ஓஹோ, இந்த இந்திரலோகத்தில் ப்ரஹஸ்பதிக்கு சாபமிட்டு அந்த ப்ரஹஸ்பதி தான் இந்த மாதிரி பிறந்திருக்கிறான். ஆனபடியாலே இந்த மாதிரி இந்த சாபத்தை போக்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணவர் மேல்கொண்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். சப்தம் மகர்ஷிபி பூர்வம் ஏவம் பூதம் சுதுர்பகம் தஸ்ய நிஷ்கிருதி மன்விச்சன்னு உவாச்ச த்விஜபுங்கவ. ஸ்ருணு விப்ரப்ரவக்ஷாமி வச்சஸ்தவ ஹிதம் சுபம் அஸ்தி தட்சிணதश्च க்ஷேத்திரம் இதக்ரோஷ சஹஸ்ரகே தேசே சத்யவ்ரதம் நாம விஷ்ணு பிரீத்தி கரம்பரம். ஒரு ஆச்சரியம் பாருங்க, பரத்வாஜருக்கு தெரிஞ்சு போச்சு இவர் ப்ரஹஸ்பதினு. நேராக சொன்னாரா, நீ தான் ப்ரஹஸ்பதி தேவகுரு, உனக்கு தான் சாபம் உண்டாயிருக்கு, ஆனபடியால் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாரா? எதுவும் சொல்லலை, எல்லாம் தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்டு இவங்கிட்ட அதெல்லாம் வளவலன்னு சொல்லலை. உனக்கு இந்த சாபம் இந்த தாரித்திரமெல்லாம் போகணும், உனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் போகணும்னா என்ன வழி அதுதானே சொல்லணும். இதோ சொல்கிறேன், அது மட்டும் சொல்லி முடிச்சுட்டார். என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு தெற்கு பக்கத்தில், இந்த தேசத்துக்கு தெற்கு பக்கத்தில் சத்யவிரதம் அப்படின்ற தேசம் இருக்கிறது. அந்த சத்யவிரதத்தில் காஞ்சின்ற ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே போ. தேச சத்யவிரதம் நாம விஷ்ணு பிரீத்தி கரம்பரம் தத்ராஸ்தி ஹஸ்திசைலாட்சியோ பூதர புண்ணியவர்தனா. அந்த இடத்துல ஹஸ்தி மலை இருக்கிறது, அந்த இடத்துல தேவபெருமாள் ஆவிர்பவித்திருக்கிறார்.
तस्मिन् वसति देवेशः वरदः सर्वदेहिनां तस्य दर्शनमात्रेण मुच्यन्ते सर्वकिल्बिषैः नराः पातकिनो वापि तिर्यञ्चोपि कुयोनिजाः तस्मात् त्वं तत्र गत्वाशु तपश्चर हरेः प्रियम्. அந்த இடத்துல பாப்பி யோனிகளில் பிறந்திருக்கிற குயோனிகள் அப்படின்னா பாப்ப யோனிகளில் பிறந்திருக்கிற அந்த சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, அந்த விலங்குகள் கூட அந்த தேவபெருமாளுடைய அந்த மலை பக்கத்தில் போய் அந்த தேவபெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அந்த சாபங்கள் எல்லாம் கழிச்சு விடுறது. அப்போ உனக்கு என்ன குறை, நீ அங்கே போய் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தஸ்மாத்வம் தத்ரகத்வாஷு தபஸ்சர ஹரே பிரியம் தபசா வரதஸ்துஷ்டா பிரசன்னஸ்தே பவே த்ருவம் அத்தைவ உதாஹரிஷ்யாமி பிரத்யார்த்தம் தவானுக. அப்போ நீ அங்கே போய் தபஸ் பண்ணினாயானா அந்த தேவபெருமாளுனுக்கு சடக்கின வரத்தை கொடுப்பார். பேரே வரதராஜன் அப்படின்னு இல்லையோ, இப்போ வரங்களை கொடுக்கறதுன்னு காத்திருக்கிற பெருமாள் இல்லையோ, ஆனபடியால் அங்கே போய் தபஸ் பண்ணு, உனக்கு பிரத்யேகம் உண்டாகணும், இதுக்கு நம்பிக்கை உண்டாகணுன்றபடியாலே அந்த இடத்துல நடந்த ஒரு சரித்திரத்தை சொல்கிற, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், எப்படியெல்லாம் இந்த சாபத்தை தீர்த்துக்கலாம் இந்த தேவபெருமாள் கிட்ட அப்படின்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளாய் அப்படின்றார். நாளைக்கு கேட்கு ஸ்ரீமதே ராமானுஜாய.